ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஏதாவது ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற நேரம், யாரையாவது பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில், அதே மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்க சொல்லுவேன். அடுத்த ஸ்டூடெண்ட் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த சென்டென்ஸை, அந்த வேர்டை ஒரு சென்டென்ஸாக மாற்றுவார். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு பெரிய சென்டென்ஸாக மாற்றுற ப்ராக்டிஸ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். இன்டைரக்டாக உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண இதே எக்ஸசைஸை நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் நண்பர்களாக இருக்கின்றனர். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம் அவர்கள் பல காலமாக நண்பர்களாக இருக்கின்றனர். அடுத்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். அவர்கள் பலகாலமாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்றனர். க்ளோஸ், இன்டிமேட் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவர்கள் உண்மையான நண்பர்கள், ட்ரூ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எந்த இடத்துல அந்த க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில். தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வர்றது. ஓகே, தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ க்ளோஸ் லாங் டைம் இப்படி சொல்ல முடியாது. ஸோ எந்த இடத்துல அந்த க்ளோஸ் அப்படின்னு வருது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அவர்கள் எப்போதும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி வில் பி, ஃப்யூச்சர் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர்கள் எதிர்காலத்திலும் நண்பர்களாக எப்போதும் இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே ஆர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் உண்மையான நண்பர்கள். தே ஆர் ஆல்வேஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எப்போதும் ஆல்வேஸ் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். தே வில் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ். தே வில் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃப்யூச்சர் எதிர்காலத்திலும் அவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸை சொல்கிறப்ப வில் பி யூஸ் பண்ணுறோம். வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுற ஒரு வேர்டு. பி அப்படின்னா இருப்பார்கள், வில் பி இருப்பார்கள்னு அர்த்தம். இப்போ வேறு சென்டென்ஸ். நூலகத்திற்கு போ, கோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். நூலகத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நூலகத்திற்கு இப்போது போ, நவ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். நூலகத்திற்கு இப்போது வேகமாக போ, ஃபாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு. நூலகத்திற்கு இப்போது அவருடன் போ, ஹிம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். 4 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நூலகத்திற்கு போ, ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். கோ டு லைப்ரரி. இந்த டூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இடத்தை நோக்கி அப்படிங்கிறத குறிப்பிட டூ அப்படிங்கிற ப்ரிப்போசன் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் அப்படின்னா அங்கிருந்து. ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் டெல்லி அப்படின்னா நான் டெல்லியிலிருந்து வருகிறேன். கோ டு லைப்ரரி. கோ டு லைப்ரரி நவ். நூலகத்திற்கு இப்போது போ. கோ ஃபாஸ்ட். இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி வருது பாருங்கள். கோ ஃபாஸ்ட், வேகமாக போ, லைப்ரரிக்கு வேகமாக போ. கோ ஃபாஸ்ட் டு லைப்ரரி நவ். நூலகத்திற்கு இப்போது வேகமாக போ. கோ டு லைப்ரரி வித் ஹிம். வித் அப்படிங்கிற ப்ரிப்போசன் யூஸ் பண்ணுறோம். அவருடன் போ, லைப்ரரிக்கு அவரோட போ. இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ். அந்த மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். நூலகத்திற்கு உன்னுடைய டோக்கனை எடுத்துக்கொண்டு போ. கோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த வேர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த சென்டென்ஸை. வித் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். வித் அப்படிங்கிற வேர்டு எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதா, கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணுறது தான் உங்களுடைய ஸ்கில். அதே மாதிரி டு பே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நூலகத்திற்கு சந்தா கட்டுவதற்கு போ. சந்தா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன யோசிச்சு பாருங்கள். நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி யுவர் ஏடிஎம் கார்டு.
நூலகத்திற்கு சந்தா கட்ட உன்னுடைய ஏடிஎம் கார்டுடன் போ. ஸோ இந்த 3 வாக்கியங்களையும் ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். கோ டு லைப்ரரி வித் யுவர் டோக்கன். நூலகத்திற்கு உன்னுடைய டோக்கனை எடுத்துக்கொண்டு போ. டேக் யுவர் டோக்கன் அண்ட் கோ டு லைப்ரரி இப்படியும் சொல்லலாம். ஸோ ஒரு சென்டென்ஸை வேறு மாதிரியும் நம்ம சொல்லலாம். டேக் யுவர் டோக்கன், உன்னோட டோக்கனை எடுத்துக்கோ. கோ டு லைப்ரரி ரெண்டுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக மாறிடுது. இதவே சிங்கிளாக சொன்னோன்னா கோ டு லைப்ரரி வித் யுவர் டோக்கன். கோ டு லைப்ரரி டு பே சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்தா. கோ டு லைப்ரரி டு பே சப்ஸ்கிரிப்ஷன். கோ டு லைப்ரரி வித் யுவர் ஏடிஎம் கார்டு டு பே சப்ஸ்கிரிப்ஷன். நூலகத்திற்கு சந்தா கட்ட உன்னுடைய ஏடிஎம் கார்டுடன் போ. ஓகே, எந்த இடத்துல வித் யுவர் ஏடிஎம் கார்டு வருது அப்படிங்கிறத பாருங்கள். கோ டு லைப்ரரி எங்கே வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எந்த இடத்துல வார்த்தைகளை பொசிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில். ரிட்டர்ன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நூலகத்தில் புத்தகத்தை திரும்ப கொடுக்க போ. புக்கை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். நூலகத்திலிருந்து வேகமாக வா. நூலகத்தில் இருந்து, அந்த இருந்து அப்படிங்கிற வார்த்தையை எப்படி கொண்டு வர்றது யோசிங்க. ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நூலகத்திலிருந்து புத்தகத்தை எடுத்த பிறகு வேகமாக வா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். கோ டு லைப்ரரி டு ரிட்டர்ன் யுவர் புக். நூலகத்தில் புத்தகத்தை திரும்ப கொடுக்க போ. ரிட்டர்ன். அடுத்த சென்டென்ஸில் பாருங்களேன், அதே ரிட்டர்ன் அப்படிங்கிற வேர்டு அங்கிருந்து வா அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. கம் ஃபாஸ்ட் ஃப்ரம் லைப்ரரி. இந்த கம் அப்படிங்கிறதுக்கு மேலே ரிட்டர்ன் ஃபாஸ்ட் ஃப்ரம் லைப்ரரி. நூலகத்திலிருந்து வேகமாக வா. அந்த இருந்து அப்படிங்கிற வார்த்தை ஃப்ரம். டு அப்படின்னா அதை நோக்கி. ஆஃப்டர் டேக்கிங் புக், புக்ஸை எடுத்த பிறகு. ரிட்டர்ன் ஃபாஸ்ட் ஃப்ரம் லைப்ரரி. நூலகத்திலிருந்து புத்தகத்தை எடுத்த பிறகு வேகமாக வா. ஸோ இந்த இடத்துல ஆஃப்டர் டேக்கிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கொண்டு வர தெரியணும். அதே மாதிரி பேட்டர்னில் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். ஆஃப்டர் ஸ்லீப்பிங், ஆஃப்டர் ஈட்டிங், ஆஃப்டர் கோயிங், ஆஃப்டர் ரீச்சிங், இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் ஆகும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இதுக்கு நான் க்ளூ வேர்ட்ஸ் எதுவும் கொடுக்கல, நீங்களே டைரெக்டாக ஃப்ரேம் பண்ணுங்கள். இது ஒரு கார், இது ஒரு அழகான கார், இது ஒரு அழகான இறக்குமதி செய்யப்பட்ட கார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க, அப்போ ஈஸியாக பேச முடியும். தட்ஸ் ஆல். பேசுகிறதுக்கு அந்த தயக்கம் தேவையில்லை. திஸ் இஸ் எ கார், திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் கார். இறக்குமதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் இம்போர்ட்டட் கார். இம்போர்ட் அப்படின்னா இறக்குமதி. இறக்குமதி செய்யப்பட்ட அப்படின்னு வர்றப்ப இம்போர்ட்டட், இது ஒரு அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் இம்போர்ட்டட் கார். நான் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட காரை வாங்கினேன். வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை என்ன இங்கிலீஷ் வேர்ட்? நான் இந்த காரை சென்ற மாதம் வாங்கினேன். நான் இந்த காரை சென்ற மாதம் சென்னையில் வாங்கினேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல டிஃபிகல்ட்டி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ பாட் திஸ் இம்போர்ட்டட் கார். நான் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட காரை வாங்கினேன். பை, பியூஐ, பையுடைய பாஸ்ட் டென்ஸ் பாட். ஐ பாட் திஸ் இம்போர்ட்டட் கார் லாஸ்ட் மந்த். போன மாதம், சென்ற மாதம் நான் இந்த காரை வாங்கினேன். ஐ பாட் திஸ் கார் லாஸ்ட் மந்த் இன் சென்னை. சென்னையில் வாங்கினேன். இந்த லாஸ்ட் சென்டென்ஸில் போன மாதம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஃபஸ்ட் கொண்டு வரலாம். இது ஒரு அட்ஜங்க்ட், அதனால் முன்னாடி கொண்டு வரலாம். லாஸ்ட் மந்த் ஐ பாட் திஸ் கார் இன் சென்னை. ஓகே, இப்போ சென்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன் சென்னை ஐ பாட் திஸ் கார் லாஸ்ட் மந்த் அப்படி சொல்லலாம். ஃபைனலாக 3 சென்டென்சஸ். நான் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட காரை 1 கோடிக்கு வாங்கினேன். நான் இந்த காருக்காக 25% வரி கட்டினேன். நான் எப்போதும் இந்த காரை பத்திரமாக வைத்திருப்பேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ பாட் திஸ் இம்போர்ட்டட் கார் ஃபார் 1 crore. ஃபார் 1 crore அது சொல்ல தெரியணும். 1 கோடிக்கு வாங்கினேன்.
ஐ பெய்டு, டைரெக்டாக அந்த வேர்ப் வந்துடுது, ஆக்ஷன் வேர்ப். பே பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஐ பெய்டு 25% டேக்ஸ் ஃபார் திஸ் கார். இந்த காருக்காக 25% டேக்ஸ் கட்டினேன். ஐ கீப் திஸ் கார் சேஃப் ஆல்வேஸ். எஸ்விசி பேட்டர்ன் பாருங்கள் இந்த சென்டென்ஸ். ஐ கீப் திஸ் கார் சேஃப் ஆல்வேஸ். நான் எப்போதும் இந்த காரை பத்திரமாக வைத்திருப்பேன். ஸோ ஒரு வேர்டில் ஆரம்பித்து ஒரு லாங் சென்டென்ஸாக நம்ம அதை மாற்றிட்டுருக்கோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், லாங் சென்டென்சஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கேஷுவலாக நம்ம யாரும் தேவையில்லை, யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை. நீங்களாக ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, அந்த வேர்டை இன்னும் 2-3 வேர்ட்ஸ் சேர்த்து அதை பெரிய சென்டென்ஸாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இன்னொரு எஃபெக்டிவான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.